ஃப்ரூட் பஞ்ச் செய்கிறதுக்கு 175 கிராம் அன்னாசி பீஸு, 2 ஆரஞ்சு சொலை உரித்தது, 100 இஞ்சி கட் பண்ணது, கிரேப்ஸு 1/4 கிலோ, 5 எலுமிச்சம்பழம் வெட்டினது. இதில் ஒவ்வொன்றா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு சாறு எடுத்துக்கலாம். இது திராட்சையோட சாறு. அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். அடுத்தது கொட்டையும் தோலும் நீக்கின ஆரஞ்சு சொலையை போட்டு அதிலிருந்து ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுக்கிறப்ப நமக்கு சாறு நிறையா கிடைக்கும். இதே மாதிரி பைனாப்பிளும் இஞ்சியிலிருந்தும் நம்ம சாறு எடுத்துக்கிடலாம். இஞ்சி சாறு முதல்ல எடுத்தது மட்டும்தான் நான் இந்த ஜூஸில் பயன்படுத்துகிறேன். இஞ்சியோட சுவை பிடிச்சவங்க 2வது 3வது சாறையும் சேர்த்துக்கிடலாம். இப்படி எடுத்த ஜூஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கிடணும். இஞ்சி சாறை எடுக்கிறப்ப அடியில் ஒரு வெள்ளையாக ஒரு பொருள் படியும், அதை மட்டும் களைஞ்சிட்டு மேலே இருக்க சாறை எடுத்துக்கிடணும். 5 எலும்பிச்சம்பழத்தோட சாறையும் ஸ்குவீசரில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்த பழங்களை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறையாவோ எடுத்துக்கிடலாம். பைனாப்பிள் பிடிச்சவங்க நிறையா சேர்த்துக்கலாம், கிரேப்ஸ் பிடிச்சவங்க அதை நிறையா சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபில்டர் பண்ணி வைக்கப்பட்ட பழச்சாறுகள். அடுத்து வாணலியில் ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்து அதில் நம்ம இப்போ எடுத்து வச்ச பழச்சாறு கிட்டத்தட்ட 1 லிட்டரு கிட்டக்க இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வச்சு சின்ன தீயில் ஃபஸ்ட்டு கொதிக்க விடணும். கொஞ்சம் கொதித்த பிறகு தீயை குறைச்சி வச்சு இது நல்லா கொதித்து சுண்டுற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் பார்க்குற கலர் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கப்பட்டது இல்லை. எல்லாமே பழங்களோட நிறங்கள் தான். எலுமிச்சம், ஆரஞ்சு, திராட்சை இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இது. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். இதை ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிநிலை வந்த பிறகு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடணும். இதில் சேர்த்துருக்க ஆரஞ்சும் எலுமிச்சம்பழமும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைஞ்சது. பைனாப்பிளும் திராட்சையும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சது. இந்த ஜூஸு அடுப்பில் சூடு மாறின ஒட்டியும் ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து அதில் ஐஸ் வாட்டரை ஊற்றி அது கூட ஒரு ஐஸ் கட்டியும் போட்டு நம்ம குடிக்கிறப்ப இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவில் 18 கிளாஸ் ஜூஸு ரெடி பண்ணலாம்.